இவனுங்க ஒன்றும் அவ்வளோ நல்லவனுங்கலாம் கிடையவே இந்த கிடையாது. பசங்க 6 பேர் ஆல்ரெடி கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் இருக்கவனுங்க. 6 பேரும் 6 பேர்ல 1, 3, 4 பேர் மேல இருக்கு கிரிமினல் ரெக்கார்ட்ஸ். ஓகே, அப்படி எல்லாருக்கும் என்ன கொண்டு கிரிமினல் கேஸ்? ஐயோ நீங்க கேட்டா நம்ம என்னங்க இவர் ஞானசேகரன்லாம் தோத்துருவானுங்க இந்த வயசுல. ஞானசேகரன்லாம் அண்ணா 20 யூனிவர்சிட்டி ஞானசேகரன் சொல்றீங்களா? என்ன சொன்னோம் அதுல? இந்த வயசுங்க அவருக்கு 38 வயசு 35 மேல ஆகுது, 20 ரெக்கார்ட்ஸ் இருக்குன்னு. கலிமுல்லாக்கு என்ன வயசுன்னு இந்த இடத்துல சொல்றாங்க அப்படின்னா 21 வயசு. அவன் மேல எத்தனை இருக்கு? 11 கேஸ் இருக்கு. 21 வயசுல 11 கேஸா? என்ன கேஸ்? அப்படி திருட்டு சம்பந்தமா அந்த மாதிரி ஓ. சின்ன சின்ன பெட்டி கேசஸ் அந்த ஏரியால சும்மா சேர்ந்துட்டு திருடுறது வைக்கிறது போகுது அந்த மாதிரி கேசஸ்லாம் அவன் மேல கிட்டத்தட்ட 11 கேசஸ் இருக்கு. அபிஷேக் மேல ஒரு கேஸ் இருக்கு. இதுல கோகுல் மேல இது வரைக்கும் எதுவும் வெளியே வரல. அபிஷேக் மேல ஒரு கேஸ் இருக்கு. ஸோ இது இந்த மாதிரி இவங்க 3 பேர். ஓகே, அடுத்து வந்த 3 பேர் யாருங்க இந்த இடத்துல அப்படின்னு பார்த்தோம்னா அதுல 2 பேரோட பேர் இன்னும் வெளியே வரல. ஏன்னா அவங்க ஜுவனல்ஸ் 17 வயசு கீழே இருக்கவங்க. இன்னொருத்தன் பேர் வந்து அதுல பாத்தீங்கன்னா சஃபி முகமது ஜஃபர் அப்படிங்கிற ஆளு பெரவலூரை சேர்ந்த அந்த பர்சன். அவனுக்கு வந்து 22 வயசு. அவன் பேர்ல 6 கேஸ் இருக்கு. 22 வயசாவுல பேர்ல 6 கேஸ், 21 வயசாவுல அந்த இளைஞர் மீது 11 கேஸ். ஆமா, எப்படி இந்த ஏஜுக்குள்ள இவ்வளவு கேஸ்? இந்த 3 பேர் தான் அங்க வாட்ச் டாகா வந்து நின்னவங்க. அதாவது 2 17 வயசு ஒன்னு பிளஸ் இந்த சஃபி முகமது ஜஃபர் இவங்க வந்து நின்னது. இந்த 3 பேர் இந்த சம்பவத்துல ஈடுபட்டது. ஸோ இது இப்படி இவங்க 3 பேர் மொத்தமா சேர்ந்து 6 பேரா இந்த இடத்துல வந்துட்டு இன்சிடென்ட்ல இன்வால்வ் ஆயிருக்கிறது.